வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி வந்து ஒரு புதுமையான ஒரு இடம்னே சொல்லலாம். ஏன்னா அண்டர் கிரவுண்டு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து நம்ம சென்னையில் தந்துருக்காங்க. இதுவரையும் நம்ம வந்து என்னென்னா நார்த்தில் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் வந்து லண்டனில், எங்கேப்பா பார்த்தோம், யூஎஸ்ஏலாம் பார்த்துருக்கோமா, நியூயார்க்லலாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சென்னைக்கே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படியே ரோட் ட்ரிப் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ட்ராக் ட்ரிப் போட்டிருக்கோம், அதுவும் அண்டர் கிரவுண்டில். ஸோ அதனால் வந்துட்டு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். நேரு பார்க் போயின்னு வரும். ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்க போகுது. பிரதர், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ சிஸ்டம்லாம் பார்க்கும்போது நம்ம சென்னையில்? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் கிரவுண்ட் போகிறேன். நல்லா இருக்கு. கொஞ்சம் ஃபேர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஒரு லோ கிளாஸ் பீப்புளோட ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இங்கே தான் கொஞ்சம் ஃபேர் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லா இருக்கும். வியூ இல்லை, ஓவர் ஹெட் மெட்ரோனா ஒரு நல்ல வியூ இருக்கும். எல்லாம் பார்ப்பேன். வியூ இல்லை, அது மட்டும் தான். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்குது. மெசேஜ் கரெக்டாக கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து வடபழனியில் ஏறினோடனே இந்த ட்ரெயின் போகக்கூடிய மெட்ரோவே வந்து உங்களுக்கு வந்து நேரு பூங்கா வரைக்கும் போகணும்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்தப்புறம் இறங்கி மாறணும்னாங்க. பட் ட்ரெயினில் இருக்கும்போது உள்ளே உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு கன்ஃபியூஷன். இந்த ஸ்டேஷன் ட்ரெயின் போகுமா, ஒருத்தர் கோயம்பேட்டிலேருந்து ஏறணும்னு நினச்சாங்க. பட் அவங்க இறங்கிட்டாங்க திரும்பி, ஏன்னா இந்த ட்ரெயின் போகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கன்வே வந்து கரெக்டாக மெசேஜ் கன்வே பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கதவு திறக்கிறது மூடலையே கோயம்பேட்டு இதே மாதிரி தான் ஆச்சு. டிரைவர் வந்து ஒரு 2 அடி முன்னாடி நிறுத்திட்டாரு. ஸோ திறக்கல. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு இடம். ஆமாம், அதே மாதிரி வரக்கூடிய வழியில் சப்வே கீழே இறங்கும்போது லைட்ஸ் போட்டு வைக்கலாம். இருட்டாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ ஏதாவது ஒரு லைட்ஸ் அங்கங்கே இருந்தாவது நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு மாறி ஏறி கடைசியில் வந்துட்டு திருமங்கலம் அதோட என்ட்ரன்ஸுக்கு வந்து வந்தாச்சு. முக்கியமான ஒரு விஷயம், அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவை பற்றின வரைக்கும் 3 விஷயம் தான். அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் மாதிரி இங்கே வந்து ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். முக்கியமான விஷயம் பிரம்மாண்டம். ஏன்னா பயங்கரமாக இருக்கும். சென்னையில் தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஊரில் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு நம்மளை வியக்க வைக்கும். எப்படா இந்த மாதிரிலாம் ரூட்டு போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணானுங்க அப்படின்னு பயங்கரமாக யோசிப்போம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான கன்ஃபியூஷனாக இருக்கும். எந்த ஸ்டேஷனில் நிற்கிறோம், எங்கே போகணும் அப்படின்லாம் புரியவே புரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கும். டோக்கன் எங்கே போடுறது, அந்த மாதிரி ஒரு பயங்கர குழப்பம் வந்து ஏற்படும். அதனால் என்ன பண்ணுறாங்க பசங்க, எப்படா வெளில போகிறது, ஏதோ ஒரு தீவில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு பேசுகிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் வந்துட்டு மெட்ரோவில் வரணும் அப்படின்னா தண்ணி, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடும். ஏன்னா கீழே எதுவுமே கிடைக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனை பற்றின ரிப்போர்ட்டு. இன்றைக்கி வந்து நம்ம அலைஞ்சு தெரிஞ்சதில் இதுதான் நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். போன டெமோக்ரஸி எபிசோடில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் நன்றியினை கூறி அதில் வந்து ஸ்பெஷலாக நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஷாம் சுந்தர் அப்படின்ற என்ன போட்டிருந்தாருன்னா, ஆஷிக் ப்ரோ உங்களை புகழ்தான் மட்டும் தான் கமெண்ட் படிப்பீங்களா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதெல்லாம் கிடையாது ப்ரோ. கண்டிப்பாக வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் போன வீடியோ வந்து தலை பர்த்டே ஸ்பெஷல். ஸோ அதனால் பல பேர் வந்து ஹாப்பி பர்த்டே தலை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ எல்லார் பேரையும் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தனியாக ஒரு எபிசோட் நடத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளை பற்றி போட்டிருக்காங்களா, ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணி அப்படி எடுத்து படிக்கிறதா, மற்றபடி எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அதை தொடர்ந்து அகிலேஷ் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஆஷிக் ப்ரோ பவுடர் கொஞ்சம் லைட்டாக ஓவராக இருக்கே, கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. மற்றபடி எல்லாம் சூப்பர் அப்படின்னு வேறு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ பாருங்கள், அதுக்காக தான் அந்த வேகாத வெயிலில் பவுடர்லாம் போடாமல் அப்படி நேச்சுரலாக பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கன்றாவே மூஞ்சி உங்களால் பார்க்க முடியுதா. ஸோ அதனால தான் மேக்கப்லாம் போட்டு லைட்டாக அப்படியே மேட்ச் பண்ணுறது. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து பவுடர்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஓரளவு பார்க்குற மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிறேன். மரியா ஜோஸ் செல்வம் அப்படின்றவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, டேக் இட் இன் ஏ குட் வே மிஸ்டர் ஆஷிக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. போன எபிசோடில் வேறு உங்களை வந்து பிரதர்னு சொல்லிட்டு அதை நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். நீங்கள் வேறு இங்கிலீஷில் ஐ எம் அ கேர்ள் அப்படின்லாம் வேறு போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐம் சாரி சிஸ்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது வேணும். பிகாஸ் உங்கள் ஃபீட்பேக் எங்கள் ஃபியூச்சர். அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட் டைலாக் தான், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல், அதாவது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து பிஹைண்ட் வுட்ஸில் வந்து ஃபார் த நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக நடத்திட்டு இருக்கிற பிஹைண்ட் வுட்ஸ்க்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். June 11th வந்து பிஹைண்ட் வுட்ஸ் இஸ் கோயிங் பிகர், ஒரு 2.0 வெர்ஷன் சொல்லணும். இந்த அவார்ட்ஸோட 2.0 வெர்ஷன்.
சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து இட்ஸ் கோன் ஹேப்பன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இட்ஸ் கெட்டிங் பிகர் அண்ட் பிகர். ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் பிஹைண்ட் வுட்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட். இது வரைக்கும் என்னோடய படம் எதுவுமே வந்து செலக்ட் ஆனது கிடையாது. பட் இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். நான் அவார்ட்ஸுக்கு என்னோடய படங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கிறது எனக்கே தெரியும். ஸோ இந்த அவார்ட் வினர்ஸ் அண்ட் த ஜூரி டீம் அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் கோன் ஹேப்பன் June 11th at Chennai Trade Center.